சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் பல நாளா சொல்றேன், மா சுப்பிரமணியம், நீங்க உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா? தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள், 26ல் இந்த ஊழல் போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும். இன்னைக்கு நீங்க பார்த்தா பல சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் பல நாளா சொல்றேன், மா சுப்பிரமணியம், நீங்க உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா மோஸ்ட் ட்ரக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு எது? நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அது மாத்திரமில்ல, ஒரு பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், இன்னைக்கு இந்த ட்ரக் நெட்வொர்க் என்ன பண்ணுது தெரியுமா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் வச்சு நம்ம ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை கேட்கிறேன்னா, வெட்கமே கிடையாது அவங்களுக்கு? பதவி முக்கியமா, காசு முக்கியமா? 2300 கோடி ரூபாய் போதை கடத்தின அந்த ஆள் பேர் என்ன? ஜாஃபர் சாதிக்கு. அந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் 50 கோடியில உங்க குடும்பத்துல சினிமா எடுத்திருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஸ்டாலின் மருமகள் உதயநிதியின் மனைவி சினிமா படம் எடுத்திருக்காங்கன்னு இத குற்றம் சாட்டி இருக்கிறது நார்கட்டிக் கண்ட்ரோல் போர்டு. அதனால சொல்றேன்னா, வெக்கமா இல்லையா? தமிழ் சமுதாயத்து மேல அக்கறையே கிடையாதா? தமிழ் சமுதாயத்தை அழிப்பீர்களா? அந்த போதை பணத்துல சினிமாவா? என்ன நடக்குது இன்னைக்கு? சினிமாவே ரெட் ஜெயண்ட்டுக்கு மீறி யாரும் எடுக்க முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.